Jesus, hallelujah. ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை இந்த காலவெளியில் செலுத்த போகிறோம். இந்த காலவெளி ஆராதனையில் வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையுமே விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு சில பாடலை பாடி நாமத்தை மேம்படுத்துவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உமையன்றி யாரை பாடுவேன். ஏசையா, உமையன்றி யாரை பாடுவேன். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்தும்படியாக, அவருடைய பாதத்தில் நாம் உயர்த்தும்படியாக இந்த காலவெளியில் வந்திருக்கிறோம். Thank you, Jesus. Hallelujah. C minor. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா, உம்மை உள்ளம் பொங்குதே. ஏசையா, உம் அன்பு உள்ளம் பொங்குதே. சொல்லுமே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா, உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே, பரனே சாருளே வரப்பொருளே. பரிசுத்தமே பரனே சாருளே வரப்பொருளே. தேடியதால் கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் நீண்டழித்தீ. சொல்லுவோம். ஓ அம்மா, உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி. ஏசையா, இந்த நண்பு உள்ள பொங்குதே. ஏசையா, புது எண்ணையா புது எண்ணையா, புது பலத்தால் புதிய கிருபை, புது கவியா புது எண்ணையா. புது கவியா நீரப்பினித அப்பா சேர்த்திடுவி. சொல்லுங்க. ஓ அம்மா, நோதல சாலே சேர்த்திடுவி. ஒப்பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி. ஏசையா, ஓ ஏசையா, ஓ ஏன் முன் செல்லும் ஓம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். ஏன் முன் செல்லும் உமது கோலும் உமது கோலோ தடியோ, உண்மையா என்னை ஏற்றிடுதே. சொல்லுங்க. ஓ உண்மையா என்னை ஏற்றிடுதே. துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். நெருக்கத்திலே நெருங்கி உதவி. சொல்லுங்க. திசை கெட்டுங்கோ அழைந்திடாமல், தீவிரம் வந்தென்னை தாங்கி. ஓ அம்மே, எஸ் லார்ட். ஓ உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி. ஓ இந்த நண்பு உள்ள பொங்குதே. ஏசையா, ஓ
பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி. ஹல்லேலூயா இயேசையா. ஓ காணி செடி நீளைத்திருக்கும் கொடியாய். ஓ சொல்லுங்க. கீழை நறுக்கி அழைப்பிடுங்கே, கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வி. கீழை நறுக்கே வளர்ச்சி உண்டாகும், கர்த்தர் சுத்தம் பண்ணுவா. ஓ பாதம் பணிந்தே என்னாலும் துதியே இயேசையா. இயேசையா ஓ இயேசையா, இந்த நண்பு உள்ள பொங்குதே இயேசையா. ஓ பாதம் பணிந்தே என்னாலும் துதியே இயேசையா. இயேசையா உந்தன் அன்பு உள்ள பொங்குதே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை 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 மகிமை. எல்லா துதிகன மகிமைக்கு. லபு ஹத்தனா தர ஹஷல் பரோகபா லீபா பாபா 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 லீபா ரஜ 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 ரஜா லீபா பாபா 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 பாபா. தீயும் தண்ணீரையும் மனுஷரை தலையின் மேல் ஏறி போக பண்ணினி. தீயும் தண்ணீரையும் நாங்கள் தாண்டி வந்தோம். செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டு 8வது மாதம் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு செழிப்பு, அல்லது ஒரு அனுகிரகம், ஒரு தயவு, ஒரு நன்மை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். குறைவு பட போகிறதே அல்ல, குறைவு நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறதே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசித்தவர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த கால்களை பாடி என்னுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன் ஆண்டவரே, மதிலை தாண்டினேன். என் பலன் அல்ல, நீங்க தந்த பலன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் தந்த பலத்தினாலே கர்த்தர் நம்மளை கடக்கும்படியாய் செய்திருக்கிறார், தாண்டும்படியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாடி என்னுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே, மதிலை தாண்டினே ஒம்பலத்தா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே. அப்பா சொல்றவங்க கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. Yes Lord. Hallelujah. பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி இந்த பாடல உச்சாமா பாட போகிறோம். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தேரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தேரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினே உம்பலத்தா. தண்ணீரை கடந்து ஓ உம்பலத்தா. சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா. எத்தனை சொல்ல முடியும்?
ஹல்லேலூயா. ஓ ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மாறீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் துணையும் மாறீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. இயேசுவே. ஓ ஆமென். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஓ ஆமென். உம் கரம் நீட்டி, உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கீடி நன்றி ஐயா. கரம் நீட்டப்பட்டது. ஓ சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா. இயேசுவே எங்களை கைவிடலப்பா. ஓ இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தேரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி அபிஷேகம் தந்து மரங்களை ஏந்து பயன்பட செய்தேரே நன்றி ஐயா. தந்து மரங்களை ஏந்து பயன்பட செய்தேரே. ஓ நன்றி நன்றி ஐயா. ஓ உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா. கிருபைகள் தந்து கிருபைகள் தந்து ஒளியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து அப்பா மேன்மைப்படுத்துறீங்களே. ஓ நன்றி நன்றி ஐயா. எழுவிகளும் அப்படியே இருக்காங்களே எல்லாரும். உம்மை உயர்த்திடுவே. Yes Lord. ஓ நீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் அதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நன்றி உம்மை உயர்த்திடுவே. நல்ல கரங்களை தட்டி ஓ லபிரதரதரா ரெக்கபோ ஷஹேபலா லிக்கபபபபபபோ லதிரதரா. ஹல்லேலூயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினே. என் பலன் அல்ல, உங்க பலத்தினால தாண்ட பண்ணினே. உங்க பலத்தினால் இந்த 7 மாதங்களை கடக்க பண்ணினே. என் பலன் சோர்வு உள்ளது. என் பலன் அனைகளை தளர்ந்து போயிற்று. அனைகளை தள்ளாடினது. அனைகளத்தில் பயந்த
அடையாளத்தில் நான் முன்னேறி சொல்ல முடியல என் வாழ்க்கையில. ஆனா உங்க பலன் என்னை முன்னேறி செல்ல வைத்தது, என்னை தைரியப்படுத்தினது, என் சோர்வுகளை களைந்தெறிந்தது. சோர்ந்து போனவனுக்கு பலன் அளிக்கிறீர், சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணினீர். சத்துவவின் வாழ்க்கையில பெருகினது. நன்றி ஐயா. கரங்களை உயர்த்துவீங்களா? இந்த நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம். பரிபூர்ணங்களை கத்த நம்ம கொடுத்தா, சம்பூர்ணங்களை கத்த நம்ம கொடுத்தா, ஆனால் நினைத்து கூட பார்க்காத அளவில் கத்த நம்மளை உயர்த்தி வைத்தார், மேன்மைப்படுத்தினார், அழகுபடுத்தினார், பலப்படுத்தினார், அலங்கரித்தார். யோசேப்பினுடைய அலங்காரம் நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை திரும்பவும் அலங்கரிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்தார். ரபோ ஷாக்கா பாபா பாபா லேமரதரா ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. சொல்லுவோமே, அப்பா தகுதியில்லாத எங்கன தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறே, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறே. சொல்லுங்க, தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறே, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களிலே, நன்றி நன்றி என்று துதிக்கிறே, நல்லவரே நன்மைகளை நினைக்கிறே. சொல்லுங்க, ரபோ ஷமலதரா. ஓ நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பலவீனம் நீக்கி தினம் காக்கிறே, பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறே. அப்பா சொல்லுங்க, தீமையான் அனைத்தையும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை தீமை வந்துச்சு, எத்தனை காரியங்கள் வந்தது. தீமையான அனைத்தையும் என் வாழ்க்கையில் தீமையான நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று சொல்லுங்க. ஓஹோ துதிக்கிறேன். ஹல்லேலூயா, நன்றி ஐயா. லகா ஷகா பாபா லிகா பாபா. ஓ சொல்லுங்க, உணவுடை தினம் தந்து மகிழ்கிறே, உண்மையா நண்பர்களை தருகிறே. உண்மையான நண்பர்கள் அப்பா தருங்க. ஓ நன்மையான ஏவுகள் பரத்திலிருந்து வந்தது, மனிதத்திலிருந்து அல்ல. ஓ நன்மையான ஏவுகள், நன்மையான எந்த ஏவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியில் பிதாவத்திலிருந்து இறங்கி வருகிறது. நாள்தோறும் தருபவரே நன்றி 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 என்று துதிக்கிறேன். ஓஹோ துதிக்கிறேன். ஹல்லேலூயா, நன்றி ஐயா, ஏசையா.
ஓ கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினே அருவையாக பயன்படுத்தி அகழ்கிறே. எத்தனை நேரம் கதறினீங்க? ஓ எஸ் லோ சொல்லுங்க. கண்மணிவோ காப்பவரே, கைவிடாமல் வைப்பவரே. நம்முடைய கதறல் அவர் சத்தத்தை கேட்டது, அவருடைய காதலை துடைத்தது. அவருக்கு எட்டிட்டு அவர் பார்த்தா, ஓ நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே நன்மைகளும் பிரபா சகா பாபா பாபா ஹல்லேலூயா. நன்றி ஐயா. மனதார ஏசையா ரகபா ஷகபா பாபா லகபா. ஓ சிறுமையானவனே தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சொல்லுங்க. சிறுமையானவனே. அம்மா ஓ இது அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே. ஓ அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே நான். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே. ரபா ஷகா பாபா பாபா மாத நடத்துங்கப்பா. ஓ பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே அப்பா. எத்தனை நன்மை. நான் உயிரோடு ஜீவனோடு இருப்பது நன்மை ஐயா. எத்தனையோ நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கை விவரிப்பேன். ஓ அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே. லபா ஷகா பாபா 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 லகபா லகபா. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே. ஹல்லேலூயா. புதிய கிருபையா என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. தாங்குறீங்களே. சொல்லுங்க. இது ஆச்சரியம் தானே. இது ஆச்சரியம். சொல்லுங்க. இது அதிசயம் தானே. இது அதிசயா. இது நன்மை. இது அதிசயா. ரகபா ஷபாதரா லகபா லேகா ரிகா பாபா ராதரா. அதிசயம் தானே. இது அதிசயா. இந்த மாதத்தில் அதிசயம் நடக்கும். ஆச்சரியங்களை கர்த்தர் உண்டு பண்ணுமா. அவர் நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை. ஓ உண்டாகும். ஓ அப்படி சித்தம் போல் நடத்துவா, அப்படி விருப்பம் போல் நடத்துவா. என்ன பலன் அல்ல, உங்க பலன் போல் நடத்துங்க. உங்க வார்த்தையின்படி நடத்துங்க, உங்க வசனத்தின்படி நடத்துங்க, வசனத்தின்படி நன்றாய் நடத்துங்க. ஓ ஏத்தியான இடங்களே எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. என்னை வெக்கப்படுத்த மாட்டான், தலைமுடியை விட மாட்டான். ஓ ஷகா பாபா 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 லேகா பாபா போ லக்கா பாபா 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 ரே மரதரா.
நீங்களோ சொல்லுங்க. பரமக்குயவரே உமது கரங்களில் என்னையோ கொடுத்து விட்டேனே. கரங்களை உயர்த்தி சொல்ல முடிஞ்சவங்க எத்தனை பேர் இந்த காலவெளில இந்த மாதத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க? மனித கரத்தில் அல்ல. என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வாழ்க்கை, என் தொழில்கள், என் காரியங்கள், என்னுடைய பிரயாணங்கள், எல்லா பிரயாசங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் கொடுக்க இந்த மாதத்தில் ஒப்பு கொடுக்கிற அவர் இந்த மாதத்தில் ஒப்பு அல்லேலூயா கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வா, பொறுப்படுத்திக் கொள்வா. லமிரதரா பரமக்குயவனே உமது கரங்களில் என்னையோ கொடுத்து விட்டேனே. சொல்லுங்க. பரமக்குயவனே அப்பா, உங்க சித்தம் போல, உங்க சித்தம் போல என்னை நடத்துவே. சொல்லுங்க. உங்க சித்தம் போல, உங்க விருப்பம் போல என்னை நடத்துமே. நீங்க எதை விரும்புறீங்களோ அதை நான் செய்கிறவனை மாற்றும், அதை செய்கிறவனாய் மாற்றும். வாலிப பிள்ளைகளை மாற்றும், என் பிள்ளைகளை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் காரியத்தை மாற்றும். உங்க விருப்பம் இல்லாத ஒண்ணு கூட என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, என் குடும்பத்தில் நடக்கக்கூடாது. உங்க விருப்பம் என் வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்படுவதாக. நீங்க சொல்ற எல்லா எஸ்ஸுக்கும் நோக்கும் நான் கீழ்ப்படைய ஆயத்தம். நீ ஆம் என்று சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க சொன்னா போதாப்பா, பரமக்குயவர் சொன்னா போதாப்பா, அதுக்கு நான் முழுமையா ஒப்பு கொடுக்க ஆயத்தம். ராபா ராஜா 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 ராபா ராபா லிகரபரதரதரதர ரிபபபபபபபபபபபா லிகமரதரதரதரா. உங்க விருப்பம் போல என்னை நடத்துமே. விருப்பம் போல இந்த பிள்ளைகளை நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ பிரசன்னம் அளவில்லாமல் மூடிக்கொள்வதாக. நீரே நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாக மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 85 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். அதில் யாரும் பிரதர் உதவி செய்யுங்க. சங்கீதம் 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி ஒரு ரட்சிப்பு அவருக்கு பதிலுக்கு சமமாயிருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். சேர்ந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுண்டி வழியிலே நம்மை நிறுத்தும். ஆமென். 12ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் அதன் பலனை கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேசம் என்றால் நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை,
அது நன்மையான அந்த பலனை கொடுக்கிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். தேவன் தருகிற நன்மை இந்த மாதத்தில் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் தருகிற நன்மைக்காக நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று நாம் ஹல்லேலூயா காணிக்கைகளை படைக்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. உம்மையே நம்பி இருப்பேன் என்று சொன்ன பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை படைப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜீசஸ் நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. சொல்லுமே. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. ஓ உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன். Yes Lord. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் அப்பா. Yes Lord. உம்மை நம்பும் நான் ரகபா ஷகபா பபா 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 லிகபா. Thank you Lord. உம்மையே உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையோ உம் கிருபை சூழ்ந்து கொள்ளோ. யாவரையோ Yes Lord. உம்மை நம்பும் மனிதர்கள் அப்பா. Yes Lord. Amen. குற்றப்பட்டு போவதில்ல, குற்றப்பட்டு போ. தைரியமா சொல்லுங்க. வெட்கப்படுத்த மாட்டா. ஓ குற்றப்பட்டு இதுவரைக்கும் தேவன் நம்மை நடத்தின தாங்கின எல்லா நன்மைகளுக்காக, எல்லா அற்புதமான செயல்களுக்காக கரங்கள் உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வாயிலை திறந்த ஆண்டவரே, நீர் பாராட்டின எல்லா கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல வாயிலை திறந்த எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல தேச கண்மணி நல்ல வாய்களை திறந்து லேக சமானராக ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு அற்புதமான காரியங்களை செய்தீங்க. என் குடும்பத்தில் இப்படி வல்லமை வெளிப்பட்டது. என் வாழ்க்கையில் இப்படி நன்மையான காரியங்களை செய்தீங்க. ஆண்டவரே, இந்த எல்லா தெய்வக்காக மனிதர்களை துதிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கையை உயர்த்தி ஆண்டவரே, இதுவரைக்கும் எவனேசராக இருந்தீர். ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தினோம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா மகிமையை எடுத்துடுங்க. காணிக்கு மூலமாக அடுத்த பிள்ளைகளுடைய தேவ கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பாபா. சொல்லுங்க ஆமேன். இந்த அருமையான காலவேளைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். 7 மாதமும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து 8வது மாதத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தேவன் பாராட்டின இரக்கங்களுக்காக கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமேன் சொல்லுங்க பாப்பா. கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமேன். நாம் ஆராதிக்கிற இயேசு மிகவும் நல்லவர்.
அல்லேலூயா. கவனிங்க, அக்டோபர் மாதத்திலே முதல் வாரத்திலே நாட்சனை பாசிபிலிஷிப்ல இருந்து எக்ஸாம் வச்சிருக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 2 புத்தகத்தையும் நல்லா இப்போவே 2 மாதம் இருக்கிறது. நன்றாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாமில் பரிசை வேண்டிட்டு வரணும். பிரைஸ்லாம் கணக்கில் எழுதின எக்ஸாமில் எழுதின எல்லா பிள்ளைகளுக்கும் செகண்ட் சண்டே சபையின் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த கிருபைக்கு ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பமாக வாசிப்போமாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போமாக. சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார். எல்லோருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். எல்லோருக்கும் தகப்பனும் ஏபேருடைய சந்ததியார். எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். சேமுடைய குமாரர் ஏலாம், அதெல்லாம் வேண்டாம். இப்போ 25 வாசி. ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஏபேருக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர். ஏனெனில் அவனுடைய நாட்களில் பேலேகு என்று அழைக்கப்பட்ட அவனுடைய நாட்களிலே பூமி பகுக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த காலவேளையிலே இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. 2 நாளைக்கு முன்னால காலையில் விழிக்கும் போது இந்த வசனம் என் காதுல சத்தம் கேட்டுச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார். ஆனபடினால இந்த மாதத்திலே இந்த வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை உங்க முன்னால வைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பாபா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. இங்கே கவனிங்க, அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறது. சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏப்பருடைய சந்ததியார். எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாக சேம் காணப்பட்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு நோவா தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது யாப்பேத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், சேமுக்கு ஒரு ஆசீர்வாதம், அல்லது கானானுக்கு ஒரு ஆசீர்வாதம். கானான் சபிக்கப்பட்டோம் என்று சொல்லி கானானை குறித்து அவர் சபிக்கிறார். பிரியமானவர்களை கவனிங்க, இந்த நோவா சேமை குறித்து சொல்லும் போது ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சேமுடைய தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொல்ற பாயிண்ட, நான் சொல்ற பிரசனத்தை நல்லா கவனிக்கணும். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து செய்தி எடுத்து மத்தியானம் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். எங்கேயும் போகாம வீட்டை விட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பைபிள் எடுத்து வச்சு நல்ல கண்காணிஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நல்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப தட்டா சாப்பிட்றதை பார்க்கலாம், கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்டா சாப்பிடணும். உண்மைதானே? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. ஆமா, நீதிமானுக்குள்ள கொஞ்சமே வசனம் சொல்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பாபா. ஆனபடினால இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கவனிங்க. அதாவது தகப்பனாகிய நோவா பேலையிலிருந்து வெளியே வந்தவுடனே, ஜலப்பிரயத்துக்கு பின்பு வெளியே வந்தவுடனே தன் குமாரில 3 பேருக்கும் அவன் ஆசீர்வாதம் கொடுத்தான். ஏன்? சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று ஏன் இந்த வார்த்தை சொன்னார்? அதாவது கானான் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளியே அவன் அறிவித்தபடினாலே, தகப்பனை குறித்து அவன் வெளியே சொன்னபடினாலே, தகப்பனுடைய காரியத்தை குறித்து வெளியே பேசிக்கொண்டிருந்தபடினாலே அவன் சபிக்கப்பட்டு போனான். ஆனால் சேம் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காதபடி தன் வஸ்திரத்தினால் அதை மூடினபடினாலே இது அறிந்த தேவதாசனாகிய நோவா சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. சேமுடைய கூடாரங்களிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நோவாவின் நிமித்தமாக சொல்லப்பட்டதான இந்த வார்த்தை சேமுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, நோவாவின் குமாரனாகிய சேமுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளை கீழ்ப்படிந்து என் பிரமாணங்களை கைக்கொள்ளுவதற்கு 1000 தலைவர் மட்டும் இரக்கம் பாராட்டினவர் நம்முடைய தேவன். Praise the Lord. அல்லேலூயா.
தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு தேவனுடைய நியாயங்களை கை கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படுத்தி தேவனுக்காய் வாடுகிற தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருக்காய் வாழும் போது, நீ ஆண்டவரை ஆராதிக்கும் போது, நீ தேவனுக்காய் ஜீவிக்கும் போது, நீ தேவனுடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தும் போது, நீ கர்த்தருக்காய் நிற்கும் போது, உனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கு பின்பதாக சேமுடைய சந்ததியுடைய வாழ்க்கையிலே ஏப்பேரை வாழ்க்கையிலே பேழையை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆறுதலே உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க பாபா, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க பாபா. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், நான் அனுபவிக்கிற தேவ நன்மைகள் எனக்கு மாத்திரமல்ல என் சந்ததி சந்ததியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, என் சந்ததி கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கையை கன்ஃபஸ் பண்ணுங்க, வாழ்க்கையை கன்ஃபஸ் பண்ணுங்க. என் ஆண்டவர் யாருன்னா நீதிமான சந்ததியோட கர்த்தர் இருக்கிறார். நீதிமான சந்ததியோட கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாபா, ஆமென் சொல்லுங்க பாபா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. நீதிமான சந்ததி இருக்கிற ஆண்டவர் அன்றைக்கு நோவாவின் நிமித்தமாக கொடுக்கப்பட்ட பிளெஸிங் என்னன்னா, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அப்படின்னா சேமுடைய நிமித்தமாக ஸ்தோத்திரத்தினாலே தேவ கிருபை பெருகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ கிருபை பெருகிறபடினாலே சேமுக்கு கொடுக்கப்பட்டதான கிருபை, சேமுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவன் சந்ததியுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். நீ அனுபவிக்கிற தேவனுடைய நன்மைகள், நீ அனுபவிக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள், உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்கின்ற காரியங்கள் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததி, உன் சந்ததி, உன் சந்ததி, உன் சந்ததி, உன் சந்ததி, உன் சந்ததியுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாபா, அல்லேலூயா. இங்கே கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? ஏப்பேருக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். இந்த ஏப்பர் யார்? சேமுடைய சந்ததியை சேர்ந்தவன். நல்லா கவனிக்கணும். இவன் சேமுடைய சந்ததியை சேர்ந்தபடினாலே ஏப்பேருக்கு நல்லா கவனிச்சாதான் நான் கொடுக்கிற வார்த்தை புரியும். ஏப்பேருக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர். ஆமென் அல்லேலூயா. இந்த பேலேகு உலகத்திலே 239 ஆண்டுகள் அவர் உலகத்திலே அவர் உயிரோடு இருந்தார். இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சேமிற்கு இவர் 5வது தலைமுறை என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சேமன், அதாவது இந்த பேலேகு என்றால் அநேக ஆசீர்வாதம் உண்டு. இப்ப அதெல்லாம் எடுக்க டைம் இல்லை, கவனிங்க. இந்த ஏப்பேர் குமாரனாகிய பேலேகுடைய வாழ்க்கையிலே பூமி பகுக்கப்பட்டது. கரலை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா, அல்லேலூயா. The Eper was born 2 sons. The name of one was Pelegu. Divisions. Peleg என்றால் அந்த ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா division. For on his days the earth was divided என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The earth was divided என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And his brother, அதாவது for his days was the earth divided. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஏப்பேரின் குமாரனாகிய பேலேகுடைய நாட்களிலே ஏப்பேருடைய சந்ததியிலே ஆண்டவர் பூமியை பகுத்தது உண்மையானால், டிவிஷன் என்றால் ஆண்டவர் பிரித்தது உண்மையானால், ஆண்டவர் அவளுக்குரிய சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்தது உண்மையானால், இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியிலே உனக்கு உன் குடும்பத்துக்குரிய சுதந்திரத்தை கர்த்தர் தருவதற்கு இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஏரியாவை எடுத்துடுங்க. ஏன் ஒரு மாதிரி ஒரு ஏரியாவை எடுத்துடுங்க, கொஞ்சம் வாலியம் வைங்க, பேச கம்மி யாருக்கு இருக்கு. ஒரு ஏரியா எடுத்துடுங்க, ஹோல் ஏரியாவுக்கு ஒரு ஒரு பட்டா இருக்கும். கழிச்சுக்கீங்களா? அது ஏரியா பட்டா அப்படிப்பாங்க. அதே நேரத்தில் தனிப்பட்ட விதத்தில் இண்டிவிஜுவலாக நம்ம கிரயம் கொடுத்து ஒரு இடத்தை வாங்கியிருப்போம்னா நமக்கு அந்த இடத்துல டிவிஷன் பட்டா இருக்கும். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? இருக்கமா இருக்காதா? இருக்கமா இருக்காதா? சொல்லுங்க ஆமென். ஏரியா பட்டா வேற, டிவிஷன் பட்டா வேற. புரியுதா புரியலையா? ஆமா.
ஏரியா பட்டானா அது குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், அது முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள். நமக்கு முன்னால யார் யாருக்கு இடம் இருந்ததோ அவளுக்குள்ள ஆசீர்வாதங்கள். ஆனா டிவிஷன் பட்டா என்பது நமக்கு சொந்தமானது. எங்க அப்பா என்ன செய்ய போறாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்திலே? உனக்கு ஏரியா பட்டாவகத்தை தரல, ஆண்டவர் டிவிஷன் பட்டாவை, உனக்குரிய சுதந்திரத்தை, உனக்குரிய நன்மையை, உனக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருபடியாக இந்த ஆலயத்திலே இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்திலே இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் வேதம் சொல்கிறது, நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்த போது, நல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல கவனிங்க. ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்த போது, அதாவது உலகத்தை சிருஷ்டிக்கும் போது நிலப்பகுதியை தனியாகவும் ஜலம் நிறைந்த பகுதியை தனியாகவும் ஆண்டவர் வைத்தார் இல்லையா? ஜலம் மேலே, வானத்துக்கு பூமி மேலே, ஆகாயருக்கு மேலே ஜலம் உண்டு, பூமியில ஜலம் உண்டு. ஆனா ஜலம் இருக்கிற பகுதியை தனியாகவும் பூமியை தனியாகவும் ஆண்டவர் பிரித்தார். அது உண்மையானால் பூமியை தனியாக பிரித்த ஆண்டவர் வானத்தை தமக்கென்று தேவன் சிருஷ்டித்தார். நான் சொல்ற வார்த்தை நல்லா புரியணும். வானத்தை ஆண்டவர் தமக்கென்று சிருஷ்டித்தார், பூமியோ கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, வானத்தை ஆண்டவர் தமக்கென்று சிருஷ்டித்தார், தமக்கென்று படைத்தார், பூமியோ கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, நேர்த்தியான இடத்திலே எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரங்கள் எனக்கு உண்டு. சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஏப்பேரின் குமாரனாகிய பேலேகுடைய நாட்களில் தான் உலகத்திலே கண்டங்கள் தோன்றி மக்கள் அவருக்குரிய சுதந்திரத்திலே, அவருக்கு இடத்திலே அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 சீக்கிரம் வாசிமா. விவேகமில்லாத மதிக்கட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதில் அளிக்கிறீர்கள்? இப்படியா கர்த்தருக்கு நீங்கள் பதில் கொடுப்பீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? உங்களை உண்டாக்கி உங்களை இதுவரைக்கும் தொழிலிலே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, ஊழியத்திலே, தனிப்பட்ட காரியத்திலே உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? பூர்வ நாட்களை நினை, ஆதி நாட்களை நினைத்து பார். தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், உன் தகப்பனை நீ கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். அவன் உனக்கு அறிவிப்பான். மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். இப்ப கவனி, அந்த கடைசி வசனத்தை வாசி. உபாகமம் புத்தகத்திலே அந்த 9 வசனம் 8, 9 வாசி. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு, நல்ல கவனிங்க, உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில், ஆதாமின் புத்திரரை ஆண்டவர் வெவ்வேறாய் பிரித்த காலத்தில், இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய், இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாக சர்வ ஜனங்களின் எல்லைகளை கர்த்தர் திட்டமிட்டார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. வேதம் சொல்கிறது, சர்வ ஜனங்களின் எல்லையை ஆண்டவர் பங்கிட்டு சர்வ ஜனங்களின் தொகைக்கு ஏற்பதாக தேவன் அவர்களுக்கு சுதந்திரங்களை கொடுத்தார். சொல்லுங்க ஆமென். சர்வ ஜனங்களின் தொகைக்கு தக்கதாக அவளுக்கு தேவன் சுதந்திரத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஏப்பேரின் குமாரனாகிய பேலேகுடைய நாட்களிலே பூமி பகுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு ஆண்டவருடைய பங்கை ஆண்டவர் பிரித்து அவருக்கு தேவன் கொடுத்தது உண்மையானால், இதை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த நன்மைகளை கர்த்தர் செய்வதற்கு இயேசு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, நேர்த்தியான இடத்திலே எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் எனக்குரிய பங்கு எனக்கு கிடைக்கல, எனக்குரிய சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியல. சுதந்திரம் என்பது கர்த்தர் நமக்காக பிக்ஸ் பண்ணினது. சுதந்திரம் என்பது எனக்காக தேவன் குறித்த எல்லை. நான் வாழும்படியாக, நான் சந்தோஷமா இருக்கும்படியாக, நான் வசிக்கும்படியாக, நான் ஜீவனம் பண்ணும்படியாக, நான் உலகத்தில் காண ஜீவிக்கும்படியாக எனக்காக குறித்த சுதந்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிறது, உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குரிய மாற்றாதே,
என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பலிபீடத்தில் சொல்றேன் கர்த்தருடைய வார்த்தையை, உனக்குரிய சுதந்திரத்தை உன் கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். இது போதுன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பாபா, ஆமென் சொல்லுங்க பாபா, ஆமென் சொல்லுங்க பாபா. இந்த சுதந்திரத்தை, எனக்குரிய வேலை, எனக்குரிய ஆசீர்வாதம், எனக்குரிய காரியங்கள், எனக்குரிய உயர்வு, எனக்குரிய மேன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள அப்படினால புறஜாதிகள் என்ன பேச போறாங்களா? வாசிங்க, புறஜாதிகள் என்ன பேச போறாங்களா? 31 வாசி, 32ஆம் அதிகாரத்தில் 31 வாசி, உபாகம் 31 என்ன தலைவிட்டு வந்து தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களை தீர்மானிக்கிறார்கள். சிலருக்கு வசனமே புரியட்டா பரவாயில்ல, கவலை இல்லை. கவனிங்க, இப்ப இவங்களுக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்த போது, அவளுக்குரிய ஆசீர்வாதம், அவளுக்குரிய காரியத்தை ஆண்டவர் செய்த போது புறஜாதிகள் பேசிக்கிட்டாங்களா? இவன் பேச மாட்டான் ஒருபோதும். இவனுக்கு என்ன கொடுத்தாலும் வாழ்க்கையில் திருப்தி இருக்காது, என்ன பிரச்சனை பண்ணாலும் திருப்தி இருக்காது, என்ன உபசரிச்சாலும் திருப்தி இருக்காது, என்ன விசாரிச்சாலும் திருப்தி இருக்காது, என்ன செஞ்சாலும் திருப்தி இருக்காது. ஆனா புறஜாதிகள் சொல்றாங்க, தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்கள் தீர்மானிக்கிறார்கள். சொல்லுங்க ஆமென், ஆமென். அப்ப புறஜாதிகள் சொல்ல வர்றாங்களா? ரட்சிக்கப்படாதவர்கள் சொல்றாங்களா? அவங்க நம்முடைய தேவனை போல அவருடைய தேவன் அல்ல. சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கு பாபிலோன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிலிருந்து வெளியே வரும்போது, பாபிலோன் கிமு 539ஆம் ஆண்டு அவள் விடுதலை பெற்று வெளியே வரும்போது அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொண்டார்கள். ஏதோ ஏப்பேரின் குமாரனாகிய பேழையுடைய நாட்களிலே, பேழை என்றால் டிவைடட், செப்பரேஷன், பிரிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம், பிரிக்கப்பட்டது என்ற அர்த்தம். தேவப்பிள்ளையே, கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்ய போற காரியத்தின் நிமித்தமாக புறஜாதிகள் பேச போறாங்க. கர்த்தர் இந்த பிரதருக்கு, கர்த்தர் இந்த சிஸ்டருக்கு, கர்த்தர் இந்த குடும்பத்திற்கு, கர்த்தருடைய வாழ்க்கைக்கு அவர் பெரிய காரியங்களை செய்தார். விசுவாசித்தா ஆமென் சொல்லுங்க பாபா, ஆமென் சொல்லுங்க பாபா. நல்ல கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பாபா. வேதம் சொல்கிறது, சீயோனை சுற்றி விழாவி அதில் கொத்தலங்களை எண்ணுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குரிய சுதந்திரத்தை கர்த்தர் தரப்போகிறார், உனக்குரிய பங்கை ஆண்டவர் தரப்போகிறார். இப்ப சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் இதை நிறைவேற்றுவார், அவர் நம்மை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பாபா, ஆமென் சொல்லுங்க பாபா. என்ன சொல்ல போறேன்னா, அந்த மகத்துவான தேவனை போல கைக்கு தப்பிக்கத்தக்க வேற தேவன் இல்லை. ஆமென். கர்த்தர் இவளுக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொண்டார்கள். விசுவாசித்தா ஆமென் சொல்லுங்க பாபா. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பாபா. முடிக்க பாருங்க, கவனிங்க. இந்த மாதத்துடைய வாக்குறுதி என்னன்னா, பேலேகு நாட்களிலே, ஏப்பேரின் குமாரனாகிய பேலேகு நாட்களிலே பூமி பகுக்கப்பட்டது. இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத நன்மைகள், இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்கள், இதுவரைக்கும் நான் அனுபவித்திராத காரியத்தை ஆகஸ்ட் மாதம் 1 தேதியிலே ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார். விசுவாசித்தா கையை தட்டி, கையை தட்டி ஆண்டவருக்கு மாத்திரம் கவனிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 24:28 சீக்கிரம் வாசிங்க. யோசுவா ஜனங்களை அவரவர்கள் சுதந்திரத்திற்கு யோசுவா அனுப்பிவிட்டான். 31 வாசி. யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும், யோசுவா உயிரோடு இருக்கும் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. கவனிங்க, யோசுவா மோசையின் பணிவிடைக்காரனான யோசுவா. மோசைக்கு தேவன் மோசை கொண்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். யோசுவாவை கொண்டு கர்த்தர் தேசத்தை பங்கிட்டார்.
சுதந்திர விதத்தை அவன் அளந்து கொடுத்தான். அந்த வேதம் சொல்கிறது, யோசுவா ஜனங்களை அவர் அவளுக்கு நியமித்த பிக்ஸ் பண்ணின சுதந்திரத்திற்குள் அவளை அழைத்து சென்றாலும் அவனுக்கு பிற்பாடு சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியை யாவை அறிந்த யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரிழந்த மூப்படைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தரப்போகிற காரியத்தின் நிமித்தமாக நீங்க மாத்திரமல்ல, உன் சந்ததி கர்த்தருக்காக ஜெபிக்க போகிறது. யோசுவாவுக்கு பின்பு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப பைபிள் முடிக்க சொல்லுங்க, எனக்கு பின்பு நான் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்தை என் குடும்பமும் அனுபவிக்கும், என் சந்ததி அனுபவிக்கும், என் ஜனங்களும் அனுபவிப்பார்கள். எங்களை தாழ்த்திடும், எல்லா மகிமையும் எடுத்துடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் நம்முடைய சகல நாட்களிலும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பேலேகு நாட்களிலே பூமி பகுக்கப்பட்டது. என் நாட்களில் எனக்குரிய சுதந்திரத்தை கர்த்தர் தருகிறார். தைரியமா போங்க. ஸ்தோத்திரம்.